ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சடனாக ஒரு ஸ்வீட் செய்யணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்டான பால்கோவா 3 பொருளை வச்சு 20 மினிட்ஸில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் பால் பவுடர், 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ப்ரௌன் சுகர், பால் பவுடர், மில்க் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும், அந்தளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட இது ரொம்பவே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அவுட்கம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மில்க் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மில்க் பவுட்ரு அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் அப்படியே கட்டி பிடிக்காமல் கிளறி கொடுக்கணும். ஸ்டார்டிங்கில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா பால் பொங்கி வரும், அப்புறம் எல்லாமே வலிஞ்சிரும் வெளியில். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் திக்காகி இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அடி பிடிக்காத அளவுக்கு கண்டினியூவாக நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம்லேயே இந்த 1 கப் பாலும் நல்லா திக்காகி இந்த அளவுக்கு வந்துடும். இதில் நம்ம நெக்ஸ்ட்டெல்லாம் நெய் எதுவுமே சேர்க்கலைங்க, ஸ்டார்டிங்கில் சேர்க்குறது மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் ஃப்ளேமை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே கூட நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது மாதிரி ஒரு பேனில் உள்ளர நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கார்னிஷ் பண்ணுறதுக்காக அழகுக்காக கொஞ்சமாக பிஸ்தா ஸ்லைசஸும் பாதாம் ஸ்லைசஸும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா முந்திரி பருப்பு இருந்தால் கூட நம்ம அதை உடைச்சிட்டு உள்ளே லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால்கோவா மிக்ஸை உள்ளர வச்சுட்டு அப்படியே ஒரு லெவல் பண்ணிக்கலாங்க. இதை வெறுமனே பவுலில் கொடுத்து ஸ்பூன் வச்சு கொடுத்தாலும் சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லை பீஸ் போட்டு கரெக்டாக ஒரு சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா லெவல் பண்ணிவிட்டு இவங்களை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இவங்களை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம பீஸ் போட்டு எடுக்கலாங்க. ஓவரால் இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ்லேயே அந்த பாலெல்லாம் திக்காகி இந்த அளவுக்கு பால்கோவா கிடச்சிருச்சு. வாவ், பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே பேக்கரியில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சரில் நமக்கு கிடச்சிருக்கு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் பால்கோவானா ரொம்ப பிடிக்குமோ இனிமேல் கஷ்டப்படாமல் வீட்டிலையே இதே மாதிரி 3 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.